உலகத்துல எல்லா மதத்துல இருக்கவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கு. எல்லா மதத்திலயும் ஏழையும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க. எல்லா மதத்துல இருக்கவங்களுக்கும் பாரபட்சம் இல்லாம வியாதியும் வருது. அப்புறம் ஏன் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க? கிறிஸ்தவங்களா மாறிட்டா நோயே வராதா? கிறிஸ்தவங்களா ஆயிட்டா எல்லாரும் பணக்காரர் ஆயிடலாமா? அப்படி இல்லைங்க. உலகத்துல எல்லாருக்கும் ஒருத்தரே உண்டு. ஆனா மற்றவங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேல பாரமா இருக்கும். ஏசப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் பிரச்சனை காலுக்கு கீழே துன்பத்தையும் துயர்ச்சியும் தாங்கக்கூடிய சக்தியை ஏசப்பா கொடுப்பாருமா. ஏசப்பா பிள்ளைகளுக்கு அது ஜெயிக்கக்கூடிய பலன் கிடைக்கும். உள்ளத்துல ஏசப்பாக்கு மட்டும் இடம் கொடுங்க. ஒருத்தரை காதலிச்சிருப்பீங்க, இன்னொருத்தரை கல்யாணம் முடிச்சிருப்பீங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு காதலிச்சவரை மறந்துடணும். அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். காதலிச்சவரை மனசுல வச்சுக்கிட்டு கணவரோட நிம்மதியா வாழ முடியாது. பழைய ஞாபகத்தெல்லாம் தூக்கி வெளியில போடுங்க. ஏசப்பாவை மட்டும் உள்ளத்துல வைங்க. ஏசப்பாவோட சேர்ந்து வாழ்ங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க முழு அன்பு ஏசப்பாக்கு தான் வேணும். உங்க அன்பு அங்க இங்க செதறி போயிடக்கூடாது. ஏசப்பா மேலதான் வைக்கணும். அப்பதான் நீங்க பிரச்சனையை ஜெயிச்சு நிம்மதியா வாழ முடியும். உலகத்துல உள்ளவங்க ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தே பயந்து ஓடுவாங்க. ஆனா ஏசப்பா பிள்ளை சிங்கத்தையே காலில் போட்டு மிதிப்பாங்க. இதுதான் மற்றவங்களுக்கும் ஏசப்பா பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம்.